ஹாய் கைஸ், நாங்கள் 3 பேர் இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது நான், ஹரி, அப்புறம் பக்தா. நாங்கள் 3 பேர் எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு தேவையே இல்லாத ஒரு மேட்ச்க்கு ஒரு தேவைப்படுற ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஆக்சுவலி எந்த மேட்ச் பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முடிஞ்ச ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி தான். ஆக்சுவலி நாங்கள் நேற்றே சொல்லிட்டோம், ஜிடி இன்கேஸ் சேஸ் பண்ணாங்கன்னா தோற்றுருவாங்க, யாருமே இல்லை, 3 டாப் 3 தவிர யாருமே இல்லைன்ட்டு. அதே மாதிரி அவங்க வந்து இந்த பவர் பிளேக்குள்ளேயே வந்து அவுட் ஆகி முடிச்சிட்டாங்க. சேசிங் வந்து நம்ம கடைசியாக வருவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சில பதிவுகள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து கில்லோட கேப்டன்சிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு ஒரு செட்டிலான டீம்லேருந்து ஒரு அர்ஷத் கான் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துட்டு நீ வந்து அந்த கெஜ்ரோல்ட்ரியா வந்து கொண்டு வரணும்? அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லை. அதுவும் நீங்கள் வந்து இந்த Q1 ஆடுறீங்க, இது ஜெயிச்சிங்கன்னா டேரெக்டாக ஃபைனல்ஸு. இந்த டைமில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க அவனை? ஒரு லாஜிக்கே இல்லை. அவனை எடுத்துகிட்டு வந்தீங்க, சரி, எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணிடணும், அட்லீஸ்ட்டு ஒரு 4 ஓவர் முடிஞ்சோன்னா ஒரு 5வது ஓவராக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிருக்கணும். நல்லா அடிக்கும் போது கொண்டு வந்து போட்டிங்க, ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு தப்பிச்சிட்டான். நான் கூட நினச்சேன், சரி ஓகே நல்ல மூவ் தான் போகிறான் கொண்டு வந்தது அப்படின்னு நினச்சா, 2வது ஓவர் போட்டால் 26 என்னமோ. ஒரு 28 ஒரு அப்ளிகேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு திடீர்னு ஒரு புது பவுலரை கொண்டு வந்து இப்படி ஆட வைப்பீங்க? அதுவும் அவங்க 3 பேரும் துரந்தர் மாதிரி ஆடினானுங்க. யார் வாஷிங்டன் சுந்தர், சிராஜ், குல்வந்தர் கெஜ்ரோல்ட்ரியா 3 பேரும் ஆர்சிபி பிளேயர்ஸு. அப்படியே அவங்களுக்கு என்ன, அதுவும் அவங்க கூட பேசிட்டு வந்து ஆடின மாதிரி ஒரு ஆட்டம், என்னன்னே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல இருந்து போயிடலாம். ஜஸ்ட் சின்ன அப்டேட் நான் சொல்லிடுறேன். சிராஜ் வந்து எப்பயுமே வந்து பவர் பிளேக்குள்ள 3 ஓவர் போட்டுருவாரு. என்ன இதுக்கு 2 ஓவரோடு நிறுத்திட்டு நீங்க வந்து ஒரு கடைசியில ஸ்லாக்ல போய் கொண்டு வந்தீங்க. சிராஜ் எப்பயுமே வந்து பால் நியூவா இருக்கும்போது ஸ்விங் ஆகும்போது தான் எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 3 ஓவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு 15 ஓவர்ஸ் அந்த டைம்ல ஒரு ஓவர் போட்டு அந்த நீ கன்சல்ட் பண்ணி முடிச்சிருவீங்களா? இல்லை நீ என்ன ஒரு ஐடியானே எனக்கு புரியல. இதுல வேற மேத்யூ நிறைய நடுவில் வந்து பேசுறாரு, இது மாதிரி வந்து நான் பேசிட்டே இருக்கேன், நான் பேசிட்டே இருந்தா விக்கெட் விழுது அப்படின்ட்டு. அந்த ஓவரில் மட்டும் தான் 2 விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மரணடி. நான் வந்து எனக்கு ஆர்சிபி பிடிக்காது தான், ஆனால் பார்த்தோம்னா ராஜத் படிதரோட அந்த ஒரு பேட்டிங் வந்து செமையா இருந்தது. அந்த ஒரு அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நடந்த ஆர்சிபிக்கு நல்ல விஷயம்னா ரஜத் படிதர் அவங்க டீம் பிளேயர் ஆனது, அதுக்கப்புறம் அவங்க டீம் கேப்டன் ஆனது. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ இன்ன பொசிஷன் நிற்கிறாங்கிறது காரணமே அந்த 2 ரீசன் தான். ஸோ சிராஜோட பவுலிங் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் முக்கியமா இந்த டோர்னமெண்ட்ல இவ்வளோ தூரம் மேட்ச் வந்ததுக்கான ரீசன்ஸுமே சிராஜ் தான். டாப் ரன் ஸ்கோரரு. ஆக்சுவலா கோலி டாப் ரன் ஸ்கோரரு, பட் அதுக்கு சப்சிக்வெண்டா இல்ல நான் வந்து வளரலைங்க, என்ன இருக்கேன் வரேன். விராட் கோலி டாப் ரன் ஸ்கோரர். அதுக்கப்புறம் வந்து ஆனா முக்கியமான மேட்சஸ்ல ரஜத் படிடார் அடிச்ச ஒரு இம்பார்ட்டன்டான ரன்ஸ் தான் வந்துட்டு அவங்க இவ்வளவு தூரம் டோர்னமெண்ட் வந்ததுக்கான காரணமே. இந்த முக்கியமான ஒரு கேகேஆர் மேட்ச்ல அவர் அடிச்சதாகட்டும், இல்ல இந்த குவாலிஃபயர் ஒன்னே. ஆனா மத்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா ஆரம்பிச்சாங்க. விராட் கோலி நல்லா அடிச்சாரு, வெங்கடேஷ் ஆக்சுவலா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு, டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. பட் படிக்கலுக்கு எல்லாமே நல்லா பட்டுட்டு இருந்தது. ஆனா படிடார் ஆடின விதம் வந்து இது ஒரு டிஃபரெண்ட் பிட்ச்ன்ற அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதாங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த கில்லோட கேப்டன்சி வந்து என்ன இதுல என்ன அடிச்சாங்கன்னு எனக்கு புரியல. இன்ஸ்டாகிராம்ல நான் சொல்றதுல வந்து ஏதாவது தப்பு இருந்தா நீ திருப்பி கூட ஆர்கியூ பண்ணு என்கிட்ட. கேப்டன்சி வைஸ் வந்து ஒஸ்ட் டிசிஷன்டா. ரஷீத் கான் வந்து 8th ஓவர் 10th ஓவர் போட்டாரு, 2 overs 8 for no loss. அப்படியே கட் பண்றாங்க அந்த ஸ்பெல்லோட. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஓவர் கழிச்சு தான் திருப்பி அந்த 3rd செகண்ட் ஸ்பெல்ல கொண்டு வந்தாங்க. என்ன லாஜிக்னே போய் நல்லா போடும்போது ஒரு 4 ஓவர் அந்த ட்ராட் போட்டு முடிச்சுட்டு நீ விக்கெட் எடுத்து நீ இது பண்ணுவியா? இல்லை அட்லீஸ்ட் நல்ல எக்கனாமியோட போட்டிருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்கல்லன்றேன் நான். என்ன லாஜிக்னே புரியல. கடைசி ஸ்பெல்ல வந்து இவர் குல்லன் கெஜ்ரோல்ட்ரியா கொண்டு வந்தாரு. ஒரு ஓவர் என்னோ லக்கில் 2 ரன்னோ 3 ரன்னோ எஸ்கேப் ஆயிடாது. அப்புறம் அடுத்த ஓவர் வந்து 28 ரன், 2 ஓவர் தான் போட்டாரு. லாஜிக்கே இல்லை. ஒரு பேட்டிங் என்ன ஒரு இது எனக்கு ஒன்றுமே தெரில. சரி ஓகே, இதான் என்னோட இது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக நான் இது பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு இதுலேருந்து வரலாம் வாங்க. இல்ல அவருக்கு என்ன பிரச்சனைனா, ஒருவேளை தெரியாம ஜிடி ஜெயிச்சு அவர் இந்தியா கேப்டனா போட்டுறக்கூடாதுன்ற இதுதான் அவருக்கு ஒரே. நல்லா பண்ணி நீ கேப்டனா வா, தப்பே கிடையாது, நான் ஒண்ணுமே சொல்லல. இது வந்து என்னன்னா ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும், நல்ல ஒரு செட்டில் லெவனு. நீ அதுல இருந்து நீ ஒருத்தனை வந்து தூக்கிட்டு நீ திருப்பி வந்து குல்லன் கெஜ்ரோல்ட்ற மாதிரி ஒரு புது பிளேயர் டெஸ்ட் பண்றான்னு, அது Q1ல டெஸ்ட் பண்றான்ற போது இது வந்து என்ன ஒரு டெசிஷனே புரியல எனக்கு. இதுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணா வாங்க, நான் திருப்பி நான் பேசுறது தயாரா இருக்கேன். இல்ல நீ வந்து சொல்றது கரெக்ட் தான். இப்போ அவங்க வந்து அசோக் சர்மாவோ இல்லாட்டி ஏற்கனவே இப்ப லீக்ல ஆடின பிளேயர்ஸ் யாராச்சும் எடுத்து வந்துக்கலாம். அவருக்குள்
அவர் யாருமே இது 14 மேட்ச் ஆகல, திடீர்னு பிளே ஆஃப்ல வந்து இறக்கி விடுறாங்க அவரை. அது என்னன்னு புரியல நமக்கு. எனக்கு அது அதுக்கப்புறம் நெஹ்ராவோட வந்து திங்கிங்கா இல்ல கில்லு கொண்டு வந்தாரா, யார தப்பு சொல்லுவேன்னு நீ சொல்ல முடியாது. இருங்க எனக்கு திடீர்னு ஆக்சுவலி 11 மாத்திட்டாங்க, ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலி வந்து இன்னொன்று இது என்னன்னா, இந்த கிரிக்பஸ் தான் வந்து சரியான பிஆர் வேலை. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா கில்லஸ் அன்லாக்டு வந்து இந்த T20 பேட்டிங்கு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன லாஜிக்னே புரியல. இது வந்து இது ஒரு 250 ரன் சேஸ் இது இன்னைக்கு. அட்லீஸ்ட் என்ன ஒரு நீங்கள் அடிக்கலைன்னா கூட ஒரு பால் 4 ரன் 2 ரன் அவுட் ஆயிடணும், அதோட போதும். நல்லா ஒரு 2 ஓவர் நல்லா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமார் போய் அடிக்க போறீங்க, அவுட் ஆயிருங்க. 2 runs ஆஃப் 7 balls. என்னது இது இதெல்லாம்? இது ருத்துராஜ் நம்ம திட்டுறோம்ல, இப்போ அதே மாதிரி தான் கில்லு திட்டணும். அது திட்டும் போது நீ வாங்கிக்கணும் தானே நீ அதை வச்சு டெவலப் பண்ணி நீ அடுத்த மேட்ச்சுக்கு நல்லா வந்து விளையாடுனா ஓகே, நான் ஹேட்ச் ஆஃப் பண்றோம், நாங்க பவுடவுன் பண்றோம்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து என்ன ஒரு 250 ரன் சேஸ்ல போயிட்டு 2 ரன் 7 பால்கள்லாம் என்ன இதுன்னே புரியல எனக்கு. இதுல வந்து நீ வந்து கேப்டன்சி வேணும், இது பண்ற ஒரு குரூஷியல் மேட்ச்ல கூட ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. நீ ஏதாவது ஒரு கைவிட்டு சொல்லிட்டு வரலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல அடிக்கல, இந்த T20 வேர்ல்டு கப் செலக்டே ஆகல. இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல அவுட் ஆனது காரணமே இந்த சுப்மன் கில் தான். தோத்தது காரணம் இது சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, சுப்மன் கில் தான் காரணம். மும்பையில் வந்து நியூசிலாந்து கூட அடிச்சுட்டு பெரிய பிளேயர்னு என்கிட்ட பேசினாங்க நிறைய பேர். ஒன்றுமே கிடையாது. மும்பையில் வந்து ஃப்ளாட் ட்ராக்கு. நீ அகமதாபாத்தில் வந்து அப்ளிகேஷனோட விளையாடி இருந்தனா நம்ம நேரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் அது தேவையில்லாத ஒரு ஷார்ட் மிச்சல்ஸ் தான் இருக்கு, மிடான்ல அவுட்டு, தேவையில்லாதது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இல்ல ஆக்சுவலா இந்த கேப்டன்சி டாக்ஸ் இன்னுமே இருக்கு இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு லெவல்ல ஆக்சுவலா ரஜத் பட்டிதாருமே சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. அவரு நீங்க கேப்டன்சி தரீங்களோ இல்லையோ பிளேயிங் 11ல தந்தே ஆகணும் ஏதாவது ஒரு ஸ்லாட். ஏன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேன் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. வேற இன்னொன்னு இப்ப நீங்க வேற யாரை கேப்டனா ப்ரொமோட் பண்ணா கூட இவருக்கு வைஸ் கேப்டன் ஸ்லாட்டே தரலாம். அந்த அளவுக்குமே பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி ஆன் த டாட் வந்து 2 IPL கப். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபேவரட்ஸ் வந்து RCB தான் வின் பண்றதுக்கு. ஆன் த டாட் 2 கப்பெல்லாம் வந்து எந்த மாதிரி கேப்டன்ஸ்னா MS தோனி 2 கப் ஜெயிச்சிருக்காரு ஆன் த ட்ராட், ரோஹித் சர்மா 2 ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் லிஸ்ட்ல வருவார். ஸோ வைஸ் கேப்டன்சியாவது கொடுத்தா அவனு T20 அந்த அளவுக்கான ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸோட தான் வராரு. ஸோ இந்த கேப்டன்சி டிஸ்கஷன் நம்ம அப்புறம் பண்ணலாம். அந்த மேட்ச்ல வந்து அதான் இது ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரைஸ் மாதிரி பண்ணோம்னா ரஜத் பட்டிதார் இன்னிங்ஸ் வெர்சஸ் என்டையர் GT இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சம்மரைஸ் பண்ணும். அவர் அடிச்ச அடிக்க அவங்க 254 ஆன குவாலிஃபயர் இந்த அடிக்க உடனே எதிர் டீம் வந்து தள்ளாடி இருப்பாங்க. ஓகே இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, செம்ம லோ அண்ட் கான்ஃபிடன்ஸா வந்திருப்பாங்க. இன்னொன்னு ஆரம்பத்துல நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த 3 விக்கெட். இந்த 3 விக்கெட் இல்லைன்னா GTயால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதா. குவாலிட்டி பவுலர்ஸ் அங்கேயுமே இருக்காங்க, கரெக்டா பார்த்தாங்க, போட்டாங்க, விக்கெட் எடுத்துட்டாங்க. எப்படி நீ செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி பாக்குறாரு? செகண்ட் இன்னிங்ஸ் என்னத்த பாக்குறது, ஒன்னும் பாக்குறதுக்கு இல்ல. ஆக்சுவலா சாய் சுதர்சன் வந்து நல்லா ஃப்ளோவா ஆரம்பிச்சாரு. அவருக்கு மண்ணை வாரி விட்ட மாதிரி பேட்டத்துக்கு ஸ்டெம்ப்ல போட்டு போயிட்டாரு. அவர் ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஆடி இருந்தாருன்னா கில்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவரும் பட்லரும் ஆடி இருந்தாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 200+ போட்டிருப்பாங்க. இவ்வளவு மோசமா ஆயிருக்க மாட்டாங்க. நான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல சார், 250 அடிச்ச போய் தெரிஞ்சிச்சு ஜெயிக்க மாட்டாங்கன்னு. 200+, 220+ கூட போட்டிருப்பாங்க. உனக்கு ஒரு 30 ரன்ஸ் அப்படி தோத்துருப்பாங்க. ஆனா அவரு சாய் சுதர்சன் வந்து இல்ல நான் பேட்டிங் பிடிக்க விரும்ப, அது அன்பார்ச்சுனேட் ஆயிடுச்சு. அது ஹிட் விக்கெட் ஆயிடுச்சு. போன சீசன்ல 3 ஆச்சு, இந்த சீசன்ல 1 தான் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம. அதுவும் இல்லாம இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து ரஜத் பட்டிதாருக்கு 2 கேட்ச் விட்டாங்கடா. ஒண்ணு வந்து மிஸ்கம்யூனிகேஷன்ல பட்லரும் நினைக்கிறேன். அதான் 2 பேரும் மிஸ்கம்யூனிகேட் பண்ணி விட்டாங்க. இன்னொன்னு ரபாடா அடுத்த பாலே, அதாவது ரஜத் பட்டிதார் ஃபேஸ் பண்ண அடுத்த பாலே இன்னொரு கேட்ச். உனக்கு 19 ரன் 20 ரன்ல கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அவர் 90 ரன் அடிக்கிறாரு. அதாவது எனக்கு என் பிரச்சனை நினைக்கிறாரு. இதே மாதிரிதான் RCB அங்க பெங்களூர்ல நடக்கிறப்போ GT ஜெயிப்பாங்கன்னு நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். விராட் கோலிக்கு கேட்ச் விட்டு அவர் 80 ரன் அடிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப நேத்து சொன்னேன் GT ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இவர் கேட்ச் விட்டு 90 ரன் அடிக்கிறாரு. அது வந்து ஏன் சாபக்கேடு, வேற ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு. அதை தாண்டி ஆக்சுவலா சப்போஸ் இல்ல நீ அந்த 20 ரன்ல நீ ரஜத் பட்டிதார் அவுட் ஆக்கியிருந்தனா உனக்கு அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸ் யாரால ஆடிட முடியும்? நீ சொல்லலாம் டிம் டேவிட் ஆடி இருக்கலாம். அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நாக் மாதிரி தான் அது. உனக்கு 30 பால் 90லாம், அதுவும் பிளே ஆஃப்ல அடிக்கிறதுலாம். சோ அது திரும்ப உனக்கு இது பண்ண முடியாது. கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா GT கேம்ல இருந்திருப்பாங்க. அது எப்படி வேணா மாறி இருக்கலாம். ஆமா நான் ஆக்சுவலா ஒத்துப்பேன். ஏன்னா இப்ப டிம் டேவிடும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. ரமாரி ஷெப்பர்டாலாம் இவ்வளவு பெருசாலாம் அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சோ நான் கண்டிப்பா அது வந்து மேபி ஆனா கொஞ்சம் ஜிதேஷ் சர்மா இன்னைக்கு ப்ராமிஸ் காமிச்சாரு. ஒரு ஏதோ லாஸ்ட் ஓவர் சும்மா சுத்தி இருந்தாரு. பட் ஸ்டில் ஓரளவுக்கு சிராஜ் டேக் ஆன் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா.
பட் அகைன் அவருமே இவ்வளவு பெருசா அடிச்சிருந்திருக்க மாட்டாருன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா 250க்கு போறதுக்கு பதிலா 180 190 மேபி 180 அதிகம் நினைக்கிறேன். 180 இல்ல அவுட் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அப்பனா அது கிளினிக்கல் ஜிடி சேஸா இருந்திருக்கும். பட் அகைன் அதை தாண்டி ரொம்ப மோசம். 2 கேட்ச் விட்டது மட்டும் இல்ல, எக்கச்சக்க ரன் அவுட் விட்டாங்க. கையில வாங்கி 4 விட்டாங்க பின்னாடி. ரொம்ப கேவலமா இருந்தது அதெல்லாம். அது ஒரு குவாலிஃபயர்ஸ்ல ரொம்ப கேவலமா இருந்தது. கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. கிரவுண்ட் ஃபீல்டிங் அவங்களுக்கு என்ன ஒருவேளை அந்த இது பிச்சு வந்து ஆல்டிடியூட் ஹையா இருக்கனால அவங்க இன்னும் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப மோசம். ஆக்சுவலா பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அங்க போயிருப்பாங்க. நீ ஆர்சிபியோட ஜிடி தான் முன்னாடியே போயிருப்பாங்க அங்க தரம்சாலாக்கு. நீ வந்து ஏன்னா உனக்கு ஆர்சிபிக்கு கடைசியா மேட்ச் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஜிடிக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. எனிவேஸ் இது வந்து ஒரு குவாலிஃபயர் மேட்ச் மாதிரி ஒரு ஹை ஹீட்டட் மேட்சா இருக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 2 டீமுமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் மோர் கன்சிஸ்டன்ட் சைடா ஜிடி இருக்காங்கங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஒரு ஈக்குவலி ஃபேஸ்ட் மேட்சா இருக்குங்கிற மாதிரி நினைச்சேன். இது 2 games கேம் ஃபார் குவாலிஃபயர்ஸ், ஒன்லி 1 காட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மேட்ச் இருந்தது. 2 கேம் கிரவுண்டுக்கு 2 டீம் கிரவுண்டுக்கு வந்தாங்க, ஒரு டீம் தான் வெளியே வந்தது. இன்னொரு டீமும் எதிர்த்து கொண்டு அங்கேயே புதைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆடி இருக்காங்க இன்னைக்கு அந்த டீம். ஸோ டைரக்டா ஆர்சிபி இஸ் கெட்டிங் இன் டு ஃபைனல்ஸ் ஃபார் த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம். இப்போ வந்து இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் மேட்சுக்காக ரிசல்ட்டுக்காக ஜிடி வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஆன் திஸ் நோட் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? எங்க ப்ரெடிக்ஷன்ல நானு ஹரிலாம் வந்து ஜிடி சொல்லியிருந்தோம். எங்களுக்கு ஒரு பாயிண்ட் லூஸ் ஆகுதுங்க. அதான்டா நான் சொன்ன ஜிடி சொன்னாலே கேட்ச விட்டுறாங்க ஆர்சிபியோட லூசு பாருங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கேம் வந்து ஜிடி விளையாடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க Q2ல வந்து தோத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் யாராவது உள்ள வந்தா கூட ஒரு ஃபைட் தருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ்ஆர்ஹெச் தான் இப்போ 250 சேஸ்லாம் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்லயும் 100 ரன் அடிச்சிருவாங்க, ஏதாவது ஒன்று காமிப்பாங்க. இங்கே என்ன ஒண்ணுமே இல்லை. நான் ஆக்சுவலி 2 விக்கெட் போச்சு, நான் கூட பட்லர் வந்து ஒரு அந்த 5.4 5.5 வந்து ஒரு 4 அடிப்பாரு. அது அடிச்சோன்னா நான் கூட வந்து சரி ஓகே பட்லர் அட்லீஸ்ட் ஒரு 70-60 அடிப்பாரு, ஒரு பிளேயரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். பட் அவர்கிட்டயுமே வந்து சரியான ஒரு இது இல்லை. என்ன இதுன்னே தெரியல. இவங்க வேஸ்ட் இப்படி ஆடுற மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க ஃபைனல்ஸ் போயிட்டு திருப்பி இந்த லாஸ்ட் டைம் ஆன மாதிரி இந்த பிபிகேஸ் வந்து தோத்துட்டு திருப்பி Q2ல ஜெயிச்சுட்டு திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி ஃபைனல்ஸ் தோத்துருவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீங்க யாரோ ஒரு நல்ல ஒரு டீமா நீங்க அனுப்பிச்சு விடலாம் அட்லீஸ்ட். என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல இது வந்து 2000 நான் சும்மா ஒரு மீம் பார்த்துட்டு இருந்தேன். 2016ஓட ரெப்ளிகா மாதிரி இருக்கு. அது ஆர்சிபி வந்து குஜராத்தோட அப்ப ஆடுவாங்க இது குவாலிஃபயர் 1. அதுல குஜராத் தோத்து எஸ்ஆர்ஹெச் வந்து எலிமினேட்டர் ஆடி Q2 வருவாங்க. அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு மேல போய் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்ப நடக்குது. இல்ல அதுல என்னன்னா அதுல வந்து பவுலிங் எல்லாம் பெருசா இருக்காது ஆர்சிபில. அது ஒரு பேட்டிங் டீம். அது பவுலர்ஸ் வந்து சரியா இருக்க மாட்டாங்க. பட் இதுல பார்த்தோன்னா சம காம்பினேஷன். இது பவுலர்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்புறம் ரஜத் பட்டேல் விக்கெட்லாம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. கேட்ச்லாம் விட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 30 பால் 90 அடிச்சு அவர் பாட்டு போயிடுவாரு. இல்ல அவர் வந்து ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் அந்த பேக்கப்ல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்லயுமே அது எப்ப கேட்ச் விட்டாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிட்டாரு. நான் வந்து அந்த 2 ஆஃப்லாம் ஒரு பஞ்ச் ஒரு கவர் சவால ஒரு பஞ்ச் ஒரு ஷாட் எப்படின்னு தெரியல. அது வந்து டெக்னிக்கலா இல்ல அவரோட இதுவா இருக்கானே தெரியல. இன்பில்டா செம்ம ஷாட். அது அவ்வளவு சீக்கிரம் யாரும் அது வந்து அது ஆக்சுவலா அது டிரைவே இல்ல, அது பஞ்ச். அது ஆக்சுவலா ஒரு பேக் ஃபுட் நடக்குன்னு ஒரு கம்ப்ளீட்டா பேக் ஃபுட் போன மாதிரியும் இல்ல, பாடி வெயிட் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு தெரியல. கவர்ஸ் மேல ஒரு 6 சூப்பரா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாலும் ஒரு 6 அடிச்சிருப்பாரு, ரொம்ப கன்வின்சிங்கா அசால்ட் அடிச்ச மாதிரி இருந்தது. பட் இந்த ஷாட் தான் ஷாட் ஆஃப் த மேட்ச். அப்பயே தெரிஞ்சிச்சு ஐயோ இந்த நாள் வேற லெவல் ஆடுறாரா, ஒன்னும் நிறுத்தவே முடியாது அப்படின்னு. அங்கேருந்து பம்பர் மாதிரி அடிச்சாரு. பியூர் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான்டா எல்லாமே. பயங்கரமா இருந்தது. அவருக்கு பால் வந்து நல்லா பேஸ்கெட் பால் மாதிரி டெவலப் பண்ணியா இல்ல வந்து உங்க கூட இருந்ததா அப்படின்றது தான் டவுட் எனக்கு. டெவலப் பண்ணி வரதெல்லாம் கஷ்டம். பட் மேபி அவர் கூட இருந்திருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் சமாதானம். ஆனா நான் வந்து 2016 ஆர்சிபி டீம் 2011 ஆர்சிபி டீம் கம்பேர் பண்ணடா. அங்க சினாரியோ இப்படி நடந்தது, இங்கேயும் சினாரியோ இப்படி நடக்குது. அப்பயுமே பர்பிள் கேப் வந்து புவனேஸ்வர் குமார்ட்ட தான் இருந்தது, இப்பயும் பர்பிள் கேப் புவனேஸ்வர் குமார்ட்ட தான் இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி ஒத்து போகுதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து எலிமினேட்டர் ஜெயிச்சு வர்றதா இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேம், அதாவது ஜிடின்னு ஒரு டீம் வந்ததுல இருந்து ஜிடி விசஸ் ஆர்சிபி நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் டிஃபெண்டிங் டீம் ஜெயிக்கிறது. நீ வந்து ஜிடி சேஸ் பண்ணாலே நீ எழுதிக்கலாம். நீங்க ஜிடி சேஸ் பண்ணா 200 அடிச்சு சேஸ் பண்றாங்கன்னா ஜிடி தோத்துருச்சுன்னு எழுதிக்கலாம் நீங்க பேப்பர்ல. ஆனா இல்ல இது வரைக்கும் 8 மேட்ச்ல உனக்கு 4 மேட்ச் ஜிடி சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. உனக்கு இதுதான் டெம்ப்ளேட் சேஸ். எவ்வளவு சேஸ் பண்ணாங்க? டெம்ப்ளேட் சேஸ் அவங்களுது சேஸ் பண்ணது வந்து 200 குள்ள இருக்கும்.
200 மேல இருந்தா வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவங்க டீம் வந்து அவங்க எப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த திருப்பட்டு கேகேஆர் மேட்ச் 247 சேஸ் பண்ண போவாங்க. நல்ல அடிக்க போவாங்க. கடைசியில ஆனா தோத்துருவாங்க. அப்ப அடிக்கும் போது ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு அவுட். ஐ மீன் இது வரைக்கும் ஆடின ட்ரெடிஷனல் கிரிக்கெட் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் ஆடுறாங்க. ட்ரை பண்ணி தோத்து போற தப்பு இல்லை, சரி ஓகே கொஞ்சம் புஷ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தேன். பட் அப்ப கூட எனக்கு 250 அடிப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்ல. பட் இவ்வளவு கேவலமா அவுட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் வேஸ்டா போயிடுச்சு. இல்ல கடைசியா தெவாட்டியா வந்து அவர் ஜாலியா அவரு வந்து அவரோட ரெக்கார்டுக்காண்டி ஆடினாரா இல்ல எதுக்காண்டி ஆடினாருன்னு தெரியல, அவராவது ஆடிட்டு இருந்தாரு. அது அவரோட ஹையஸ்ட் இவ்வளவு மொக்க டீம் வச்சுக்கின்னு ஜிடி வந்து டாப் 2 போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட நம்ம டீம் கொஞ்சம் எவ்வளவு பரவாயில்ல. ஏன்னா அட்லீஸ்ட் டாப் 4 வந்துடலாம் வேணாம். வெளியே போயிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க. ஜிடியோட 2 மேட்சும் தோத்து வெளியே போய்க்கிங்க, அவ்வளவுதான். தோத்துட்டோம். மொக்க டீம் ஜிடி டாப் 3, அப்புறம் ஒரு 3-4 பவுலர்ஸ் அவ்வளவுதான் இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல யாருமே கிடையாது. ஷாருக் கான்லாம் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இவங்க டாப் 2, நம்ம டாப் 4ல கூட இல்லையே, டாப் 5ல கூட இல்லையே. அதுக்காக கவலையா இருக்கு. அதுதான் விடு ஒண்ணும் பண்ண முடியாது, போயாச்சு. மும்பை பாடுறா கொஞ்சம். டேய் மும்பை எவ்வளவு பெரிய டீம் விடாது. அவங்கள பார்த்து நீ சொல்ற அவன் அளவுக்கு எல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாதுடா. அவங்களே அமைதியா இருக்காங்க. நமக்கு என்ன விடு, நம்ம டீம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நல்லா இருக்குன்னு சொன்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். சரி ஓகே, ஆன் திஸ் நோட் நான் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் அப்புறம் இல்ல எஸ்ஆர்ஹெச் வந்து இல்ல இந்த அந்த சினாரியோ மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு வந்தா ஃபைனல்ல விராட் கோலி விசஸ் டிராவிஸ் ஹெட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். 2016 மாதிரி நானும் அதை பாக்கணும். எனக்கு ஆக்சுவலா அது ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப ஈகரா இருக்கு. ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு வேற லெவல்ல இருப்பாங்க. அதனால பேட் கமின்ஸ் டிராவிஸ் ஹெட் 2 பேர் இருக்காங்க அங்க. கொஞ்சம் நல்லா பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் அகைன் அது முதல்ல அவங்க மேட்சை ஜெயிக்கணும், அப்புறம் குவாலிஃபயர் ஜெயிக்கணும். இல்ல அதுக்குமே ஒரு இது போட்டுனாங்கடா. 2016ல எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு ஆஸ்திரேலியன் தான் கேப்டன், இப்பயும் ஆஸ்திரேலியன் தான் கேப்டன். எல்லாமே ஒத்து போகுது. இப்படிதான் என்னன்னா அப்போ ஆனா கூப்பிட உட்கார வச்சிட்டாங்க. அப்படிலாம் பேசாத, அமைதியா இரு. இல்ல இப்போ சரி ஓகே, இப்போ இப்போ 3 டீம் முலன்பூர்ல இருக்காங்க. நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் மேட்ச் நடக்க போகுது. அதான் அதுக்கு ஜெயிக்கிற டீம் திருப்பி முலன்பூர்லயே ஜிடியோட ஆடணும். அப்புறம் இவங்க எனக்கு வந்து விராட் கோலியோட அக்ரஷன் பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. அவர் வந்து இப்ப ஓரளவுக்கு அடிச்சு இது பண்ணிட்டு அவுட் ஆக்கி அக்ரஷன் காமிச்சாருன்னா ஓகே. பாவம்டா, நிஷாந்த் சிந்துலாம் சின்ன பையன், இப்பதான் ஆடிட்டு இருக்காரு. வந்து அவரு அவுட் ஆனதுக்கு எதுக்கு புடிச்சு அந்த கத்தணும்னு எனக்கு தெரியல. என்னமோ அவர் வந்து 10 6 அடிச்சுட்டு இவங்க அவுட் ஆகின மாதிரி, அவரே பாவம் ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆயிட்டு போறாரு. அவரை புடிச்சு கத்தி இவரே இப்படி கத்துறாங்கன்னா அப்ப டிராவிஸ் ஹெட் இப்ப நீங்க குடுக்குறீங்க, நீங்க திரும்ப கொடுத்தாங்கன்னா நீங்களும் வாங்கிக்கணும். உனக்கு அது புரியுது இல்ல? ஸ்போர்ட்ஸ்மேன் கை கொடுக்காம போறதுதான் எனக்கு புரியல. எனக்கு வாஸ்தவமான பேச்சு இது 100%. இது இதெல்லாம் கூட பரவாயில்ல, சரி அது கிரவுண்ட்ல நடக்குது, பிளேயர்ஸ்குள்ள பண்ணிக்கிறாங்கட்டு. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ, அவங்க அந்த அம்மா புலம்புறாங்க, டிராவிஸ் ஹெட்டோட வைஃப் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்ன அசிங்கமா திட்டுறாங்க, என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்கன்ட்டு. இப்படிலாம் எந்த ஃபேன்ஸும் டாக்ஸிசிட்டி எல்லாம் எக்ஸிபிட் பண்ணவே மாட்டாங்க. இது சரி, நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்கீங்க, அந்த ஆட்டிடியூட காட்டுறீங்க, அதை மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்ல அதை நீங்க அவங்க கொடுக்கறதுனால திருப்பி தரீங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, நம்ம அந்த இன்சிடென்ட் அந்த கிரவுண்ட்ல என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஓகே, அவன் டைம் ஸ்டாம்ப் நோட் பண்ணான்னு எனக்கு ரீல் போடுறதுக்கு. நீங்க வந்து இந்த இன்சிடென்ட் வந்து கிரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து டிராவிஸ் ஹெட் சில பேர் கோலி ப்ரோவோக் பண்ணான்னு சொல்றாரு. கோலி வந்து டிராவிஸ் ஹெட் தான் கோலியை ப்ரோவோக் பண்ணான்னு சொல்றாங்க சில பேர். கோலி தான் டிராவிஸ் ஹெட் ப்ரோவோக் பண்ணான்னு சொல்றாங்க சில பேர். இதெல்லாம் கிரவுண்ட்ல நடந்துக்கிறது வந்துட்டு வன்மமா கிரவுண்ட்ல நடந்துக்கிறதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்கூல்ல. பட் இதெல்லாம் தாண்டி நீங்க வெளியே வந்து ஒரு பிளேயரை காப்பாற்றணும், சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்னொரு பிளேயரை போய் இப்படி மட்டமா குடும்பத்துல எல்லாம் அடிச்சு ரொம்ப சீப்பா பண்றாங்க. அது அவங்க ஃபேன்ஸுக்கே தெரியும். இல்லடா, இப்ப டிராவிஸ் ஹெட் ஏதோ சொல்றாரு, ஓகே 2 பேரும் இன்டர்நேஷனல் ஆடிக்காங்க. நிஷாந்த் சிந்து என்னடா பண்ணாரு? நிஷாந்த் சிந்து அவுட் ஆயிட்டு போறாரு, அவருக்கு அசிங்கமா கத்திட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் புரியல. ஒரு சின்ன பையன், நீங்க ஒரு சீனியரு, ஒரு கொஞ்சமாவது இது பண்ணி இது பண்ணலாம். தெரியல எனக்கு. சீனியர் கூட இல்ல, பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி எரா. அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு பர்சன் ஒரு யங்ஸ்டர் கிட்ட போய் எப்படி அவ்வளவு அக்ரெசிவோட நடந்துக்கணும்? அந்த அக்ரெஷன் தேவையில்ல என்ன கேட்டா. ஆரஞ்சு கேப் இருக்கிற சாய் சுதர்ஷன் காட்டின்னு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு இது இருந்திருக்கும், நானும் போட்டி போடுறவங்க கூடங்கிற மாதிரி ஏதாவது. பட் அது கூட தேவையில்ல. அப்ப கூட சாய் சுதர்ஷன் எல்லாம் யங்ஸ்டர் தான், சுப்மன் கிலே யங்ஸ்டர் தான். ஒரு கட்டத்துல இந்த போன மேட்ச்லயே கூட அதுவுமே ஃப்ரெண்ட்லி பேண்டர் மாதிரி கடைசியில முடிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா சொல்லணும்னா கில்லுக்கும் கோலிக்குமே ஒரு இது போயிட்டே தான் இருந்தது அந்த மேட்ச்ல. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மேட்ச்லயே
ஸோ இது அவ்வளவு தேவையில்லாத அக்ரெஷன் காட்டுறாரோன்னு தோணிச்சு. பட் அகைன் at the end of the day அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது கிரவுண்டுக்குள்ளேயே இல்ல இருந்ததா அதுதான்டா பெட்டர்னு நினைக்கிறேன். கிரவுண்டுக்குள்ளேயே இருந்ததா அதுதான்டா என்னோட பாயிண்ட். ம். அதுதான் என்னோட பாயிண்டே. இப்ப நீங்க வந்து டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு ரெண்டு டீமுக்கும். நீங்க வந்து ஒரு இதுல எமோஷனை காட்டுறீங்க. அவனுங்களே தோத்துட்டு இருக்கானுங்க. 3 விக்கெட் போயிடுச்சு. 4வது அவுட் ஆறவன போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? 50க்கு 3 போயிடுச்சு. 255 சேஸ்ல 4வதா ஒரு சின்ன பையன் அவுட் ஆறான்றப்போ அவங்கிட்ட போய் கத்தி என்ன பண்ண போறீங்கன்றதான் என்னோட பாயிண்ட். இப்ப நீங்க அந்த இப்ப டிராவிஸ் ஹெட்டோட அந்த மேட்ச்னா அவர் அடிச்சாரு, அபிஷேக் சர்மா அடிச்சாரு. சோ உங்களுக்கு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல போய் நீங்க ஏதோ பண்ணிருப்பீங்க, இல்ல அவர் ஏதோ பண்ணிருப்பாரு அப்படி சொல்லலாம். இந்த மேட்ச்ல ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஹீட்டே இல்லையடா மேட்ச்ல. குழுக்குழுன்னு இருக்கு இமாச்சல் மாதிரி. Anyways, தெரியல. தேவையில்லாத இது. பட் அகைன் ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர் vs SRH. அந்த மேட்சாவது கொஞ்சம் குவாலிஃபையர் அதான் பிளே ஆஃப் கேட்ட அந்த ஸ்டேச்சர்ல இருக்குமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல நாங்கள் வந்து இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். ஸோ 3 டீம் முலன்பூர்ல இருக்காங்க. எந்த டீம் வந்து ஜெயிச்சு அங்கேருந்து அகமதாபாத் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சம்மரைஸ் பண்றேன், நான் வளரேன்னு நினைக்காதீங்க. குவாலிஃபை எலிமினேட்டரும் சரி குவாலிஃபை டூவும் சரி முலன்பூர்ல நடக்க போகுது. ஸோ எந்த டீம் ஜெயிச்சாலும் குவாலிஃபை டூவும் ஆடி அங்கேருந்து அகமதாபாத் போகணும். ஆல்ரெடி ஆர்சிபி அகமதாபாத் போயிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் அஹெட். என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அந்த மேட்சோட ப்ரிவியூவோட சுட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்றோம். அன்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப். பை பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்